சுமார் 3109 குடமுழுக்குகள் நிறைவு பெற்றிருக்கின்றன. கடந்த 2 நாட்களில் மாத்திரம் நேற்றைக்கு முன்தினம் 24 குடமுழுக்குகளும் இன்றைக்கு சுமார் 74 குடமுழுக்குகளும் நடந்து கொண்டிருக்கின்றன. நாங்கள் வசிக்கின்ற பகுதியான இந்த பகுதியிலே சூளையிலே இருக்கின்ற ஒரு அம்மன் திருக்கோயிலில் குடமுழுக்கிலே பங்கேற்றேன். அது 24 ஆண்டுகளுக்கு பிறகு தற்பொழுதுதான் அந்த குடமுழுக்கு நடந்திருக்கின்றது. அதேபோல் நாங்கள் வசிக்கின்ற பகுதியான இந்த KM கார்டன் பகுதியில் அருள்மிகு முருகர் திருக்கோயிலுக்கு இன்றைக்கு குடமுழுக்கு நடந்திருக்கிறது. சுமார் 43 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த குடமுழுக்கு இந்து சமய அறநிலையத்துறையினுடைய பொதுநல நிதியிலிருந்து சுமார் 20 லட்சம் ரூபாய் செலவில் இந்த குடமுழுக்கு இந்த பகுதியிலே நடந்திருக்கின்றது. இதிலிருந்து என்ன புரிகிறது என்றால், சிறிய பகுதிகள் பெரிய பகுதிகள் என்றில்லாமல் ஆகம விதிப்படி 12 ஆண்டுகள் கழிந்து குடமுழுக்கு நடைபெறாத திருக்கோயில்களை தேடி தேடி பிடித்து இந்த திராவிட மாடல் ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் இந்த குடமுழுக்கள் நடந்து கொண்டிருக்கின்றது என்பதற்கு இன்றைய குடமுழுக்கே ஒரு சாட்சி. அந்த வகையில் 3109 குடமுழுக்குகளை கடந்திருக்கின்ற இந்த திராவிட மாடல் ஆட்சி வருகின்ற தேர்தலுக்கு முன்பாக 4000 குடமுழுக்குகளை எட்ட வேண்டும் என்ற இலக்கோடு பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். இப்படி அதிக அளவு குடமுழுக்கு நடைபெறுவதற்கு காரணமாக இருக்கின்ற இதுபோன்ற பகுதிகளில் இருக்கின்ற ஊர் பொதுமக்கள், துறை சார்ந்த செயலாளர், ஆணையாளர், கூடுதல் ஆணையாளர்கள், கூடுதல் இணை ஆணையாளர்கள், உதவி ஆணையாளர்கள் போன்றவர்களுடைய பணிகள் சிறப்பதால் தான் இதுபோன்ற குடமுழுக்குகள் அதிக அளவு நடந்து கொண்டிருக்கின்றது. ஒரு உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்றால், முருகர் திருக்கோயில்கள் மாத்திரம் 117 திருக்கோயில்கள் இதுவரையில் இந்த திராவிட மாடல் ஆட்சி ஏற்பட்ட பிறகு குடமுழுக்கு நடந்திருக்கின்றது. அதேபோல் இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு நிலமீட்பு என்று எடுத்துக்கொண்டால் 7683 கோடி ரூபாய் செலவில் நிலங்கள் மீட்கப்பட்டிருக்கின்றன. அந்த நிலங்களுடைய அளவு என்னவென்றால் 7597.77 ஏக்கர் நிலப்பரப்பிலே கொண்ட நிலங்கள் மீட்கப்பட்டிருக்கின்றன. அதோடு மட்டுமில்லாமல் நில அளவீடு செய்கின்ற பணி 2 லட்சத்தை தாண்டி இருக்கின்றது. இந்த 2 லட்ச நில அளவீடு என்பது சுமார் 1,26,508 HRC என்று நிலக்கற்கள் பதிக்கப்பட்டு இன்றைக்கு நில அளவிடும் பணிகளும் திருக்கோயில் நிலையங்களை அடையாளம் காட்டுகின்ற பணிகளும் வெகு வேகமாக நடந்து கொண்டிருக்கின்றன. அந்த வகையில் இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு மொத்தம் 26,300 பணிகள் சுமார் 6,036 கோடியே 57 லட்சம் ரூபாய் செலவில் பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. இந்த அளவு என்பது திராவிட மாடல் ஆட்சியில்தான், அதுவும் குறிப்பாக இந்து சமய அறநிலையத்துறை 1959ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட பிறகு இவ்வளவு பெருந்தொகைக்கு பெருவாரியான பணிகள் மேற்கொள்வது இந்த 4 ஆண்டு ஆட்சியில்தான் என்பதை பெருமிதத்தோடு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். இந்த ஆட்சியில் உபயதாரர் இந்த ஆட்சியின் மீது வைத்திருக்கின்ற நன்மதிப்பால் 10,861 பணிகளுக்கு சுமார் 1,361.66 கோடி ரூபாயை உபயதாரர்கள் நிதியாக திருக்கோயிலுடைய திருப்பணி அளித்திருப்பதும் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வு. அந்த வகையில் இந்து சமய அறநிலையத்துறை என்று எடுத்துக்கொண்டால் ஒன்றியத்திலேயே சிறப்பாக செயல்படுகின்ற ஒரு மாநிலம் உண்டென்றால் அது மாண்புமிகு தமிழக முதல்வர் திராவிட மாடல் ஆட்சியுடைய நாயகன் தலைமையிலே அமைந்திருக்கின்ற இந்த ஆட்சியில்தான் என்பதை பெருமிதத்தோடு கூறிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். இன்றைக்கு கூட பார்த்தால் இந்த 1000 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட திருக்கோயில் என்பது இந்த ஆட்சியினுடைய ஒரு மைல்கல்லாக காட்சியளித்துக் கொண்டிருக்கின்றது. இன்றோடு சேர்த்தால் இந்த 1000 ஆண்டுகள் திருக்கோயில் என்பது 59 திருக்கோயில்கள் இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு குடமுழுக்கு காணப்பட்டிருக்கின்றது. அரசின் சார்பில் இருந்து மாத்திரம் 425 கோடி ரூபாய் மானியமாக வழங்கப்பட்டிருக்கின்றது. துறையின் சார்பில் ஒரு 60 கோடி ரூபாய் மானியமாக வழங்கப்பட்டிருக்கின்றது. பொதுநல நிதி என்று, அதாவது நன்கொடையாளர்கள் 120 கோடி ரூபாயை மானியமாக வழங்கியிருக்கின்றார்கள். கிட்டத்தட்ட 600 கோடி அளவிற்கு 1000 ஆண்டுகளுக்கு பழமையான திருக்கோயில்கள் குடமுழுக்கு மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. இன்றைக்கு கூட நம்முடைய அருகிலே இருக்கின்ற ராணிப்பேட்டை மாவட்டம் வளவநாதீஸ்வரர் திருக்கோயிலில்
1000 ஆண்டுகளுக்கு பிறகு 1000 ஆண்டுகள் திருக்கோயில்கள் 800 ஆண்டுகள் பழமை வாய்ந்த திருக்கோயில்கள் என்று இன்றைக்கு கூட குடமுழுக்குகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் இந்த துறையினுடைய பணி பயணம் மேலும் விரிவடையும், விரைவுபடுத்தப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். அமித்ஷாவினுடைய வருகை திமுக கூட்டணிக்கு ஒரு பதற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்றாங்க பாஜக. பதற்றமோ பயமோ திராவிட மாடல் ஆட்சிக்கு இல்லை. திராவிட மாடல் ஆட்சி நாயகர் எங்களுடைய மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் தலைமையிலே அமைந்திருக்கின்ற கூட்டணி வலிவோடும் பொலிவோடும் தெளிவோடும் இருக்கின்றன. பதட்டம் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியாத ஒரு கூட்டணியாக இந்த கூட்டணி இன்றைக்கு செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது. பதட்டம் அவர்களிடத்தில் இருப்பதால் தான் அவ்வப்போது ஒன்றிய அளவிலே இருக்கின்ற முக்கிய பதவியிலே இருக்கின்ற அமித்ஷா போன்றவர்கள் கூட அவ்வப்போது தமிழ்நாட்டுக்கு வருகின்ற ஒரு நிலை ஏற்பட்டிருக்கின்றது. எங்கள் முதல்வரை பார்த்துதான் ஒன்றியமே இன்று பதற்றத்தோடு இருக்கின்றது என்பதற்கு அமித்ஷாவுடைய வருகையே ஒரு எடுத்துக்காட்டு. வந்துச்சு, அவதான் கண்டென்ட் வந்துச்சு. 2026 தேர்தல்ல அதிமுக அபார வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்க்கட்சி தலைவர் பேசியிருக்காங்க. அவர்னா தோப்பனா சொல்ல முடியுமா? அவரு அப்பதானே இருக்கிற 10 பேரையாவது அப்பதான் 10 பேரையாவது தக்க வச்சுக்க முடியும். முருகன் மாநாடு நிறைய சொல்லிட்டேன் தம்பி, டெய்லி சொன்னா போர் அடிச்சிருந்தேன். நான் ஏற்கனவே அதை சொல்லிட்டேன். அரசியல் கட்சி சார்ந்த ஒரு மாநாடா அந்த மாநாடு இருக்கு. இந்து சமய அறநிலையத்துறை நடத்துகின்ற மாநாடு தான் பக்தி மார்க்கமான மாநாடு. எந்த நிச்சயமா பணிகள் நடந்தது. அது ஒரு சவாலான பணி. ராஜகோபுரமே விரிசல் விட்டிருக்கின்ற நிலை, அதை சரி செய்கின்ற பணிகள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன. அதில் ஆயிரங்கால் மண்டபம் ஒரு 16 ஆண்டுகளாக செயல்படாமல் இருந்ததை இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் ஆயிரங்கால் மண்டபத்தை பக்தர்கள் பயன்பாட்டிற்காக கொண்டு வந்திருக்கின்றோம். ஏகாம்பரநாதர் கோவிலுக்கு ஒரு சில நாட்கள் நேரடியாக ஆய்வுக்கு செல்ல இருக்கின்றோம். அங்கேயே குடமுழுக்கு மற்ற பணிகளை பற்றி நிலவரத்தை ஆய்வு செய்த பிறகு குடமுழுக்கு உண்டான தேதியை அறிவிப்போம். சார், இந்த செங்கல்பட்டு மாவட்டம் குப்பத்துறையில மேம்பால பணிகள் நடக்குது. அதனால தென் மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள்ல இருந்து கிளாம்பாக்கம் உள்ள வரக்கூடிய பேருந்துகளோட தாமதமாகுதுன்னு போக்குவரத்து துறை சார்பில் ஒரு விளக்கம் கொடுத்திருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி என்ன ஒரு அறிக்கை விட்டுருக்காருன்னா, திறனற்ற ஆட்சிக்கு கிளாம்பாக்கமே ஒரு சாட்சி அப்படின்னு சொல்லியிருக்காரு. தாவேகா சார்பிலையும் சொல்லி கிளாம்பாக்கம் அது ஒரு கிளர்ச்சி பாக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது திறனற்ற ஆட்சிக்கு ஒரு திட்டத்தை சாட்சியாக வைக்க வேண்டும் என்றால் கடந்த கால எடப்பாடி பழனிசாமி தலைமையிலே இருந்த ஆட்சிக்கு கிளாம்பாக்கம் தான் ஒரு சாட்சி. திட்டமிடல் இல்லாததால் அந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை வடிவமைத்ததன் காரணமாக அவர்கள் ஆட்சி காலத்திலேயே அதை செப்பனிட முடியவில்லை. இந்த ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு அதில் மேற்கொண்ட பணிகளை பட்டியலிட்டால் காலமும் நேரமும் போதாது. அந்த கிளாம்பாக்கத்திற்கு தேங்குகின்ற மழை தண்ணீரை வடிகால்கள் கூட அமைக்கப்படவில்லை. கிளாம்பாக்கத்திற்கும் அந்த ரயில் நிலையத்திற்கும் இணைப்பு ரயில்வே பாதை கூட அமைக்கப்படவில்லை. அந்த கிளாம்பாக்கத்திலிருந்து வருகின்ற பயணிகள் வெளியேறுவதற்குண்டான வழி மார்க்கங்கள் கூட அமைக்கப்படவில்லை. அந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்துக்காக ஒதுக்கப்பட்ட பூங்காக்களை மேம்படுத்தவில்லை. இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் கால்நடை பூங்காவை உருவாக்கினோம். இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் நீரேற்று பூங்காவை உருவாக்கினோம். கிளாம்பாக்கம் பேருந்து ஏற்பட்ட பிறகுதான் ஸ்கைவாக்கை நாங்கள் இப்பொழுது பணிகளை மேற்கொண்டிருக்கின்றோம். இப்படி எந்த பணியுமே திட்டமிடப்படாததால் அந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலைய பணிகள் முடங்கி இருந்ததை சீர் செய்கின்ற நோக்கோடு மாண்புமிகு தமிழக முதல்வர் திராவிட மாடல் ஆட்சியுடைய நாயகன் ஏற்பட்ட பிறகுதான் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் முழுமையாக மக்கள் பயன்பாட்டிற்கு வந்தது. சர்வதேசத்திற்கு இணையாக விமான நிலையங்களுக்கு இணையாக அந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் உருவாக்கப்பட்டிருக்கின்றது. சமீபத்தில் தொடர் விடுமுறையின் காரணமாக இரவு நேரத்தில் பயணிகள் அதிகமாக கூடியதால் அந்த இரவு நேர பயணிகளுக்கு போதுமான பேருந்து இல்லாத நிலையில் அவர்கள் ஒரு தர்ணாவிலே ஈடுபட்ட சூழ்நிலை. அதையும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கவனத்திற்கு கொண்டு சென்றவுடன் தேவையான பேருந்துகளை ஏற்பாடு செய்து அந்த பயணிகளுடைய திட்டமிட்ட பயணத்தையும் நிறைவேற்றியிருக்கின்றோம். மேலும் இந்த ஆட்சியின் சார்பில் எந்தவிதமான தவறும் இல்லை என்பதால் போக்குவரத்து துறை சார்பிலும் அரசின் சார்பிலும் அன்றைக்கு ஏற்பட்ட நிலையை விரிவாக விளக்கமாக எடுத்து சொல்லியிருக்கின்றோம். பக்ரீத், அதை தொடர்ந்து சனி ஞாயிறு இந்த விடுமுறை நாட்களிலால் அதிக அளவு பயணங்கள் மேற்கொண்ட போதிலும் தேவையான அளவுக்கு பேருந்து வசதிகள் ஏற்படுத்தி தரப்பட்டிருந்தன. இரவு நேரத்தில் கூடிய ஒரு 200-300 பேர்களுக்கு பேருந்து இல்லை என்ற நிலையில் தான் இந்த பிரச்சனை நடந்தது. அதுவும் 1 மணி நேரத்திற்குள்ளாக அதையும் சரி செய்து அவர்களுடைய பயணத்தையும்
இனிதாக்கிய அரசு இந்த அரசு. கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் வடசென்னை மற்றும் தென்சென்னை மக்களின் வரப்பிரசாதமாக இருக்கிறது என்பதை தாங்கிக் கொள்ள முடியாதவர்கள் இப்படிப்பட்ட சிறிய பிரச்சனையை கூட பூதாகரமாக்க முயற்சிக்கின்றார்கள். தெரியல, வாங்க போகலாம். துர்நாற்றம் வீசுதான்னு பார்க்கலாம் வாங்க. யார் சொன்னதுன்னு சொன்னாதானே பதில் சொல்ல முடியும். அதான் யார் சொல்றது? யாரு? எந்த அங்க வியாபாரமே இல்லையா? அப்புறம் எப்படி வியாபாரம் நடக்கும்?